ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி, என் செல்ல குழந்தை. உன் மனதில் இப்போது பல கேள்விகளும் குழப்பங்களும் கவலைகளும் நிறைந்து இருப்பதால் தான் உனக்காக உன்னை தேடி உன் வராகி அம்மா ஓடோடி வந்தேன். உன் மனதில் இருக்கும் எல்லா கேள்விகளுக்கும் இப்போது நான் பதில் சொல்லத்தான் போகிறேன் என் செல்லமே. நீ என் மீது உள்ள பக்தியும் நம்பிக்கையும் எந்த அளவிற்கு வைத்திருக்கிறாய் என்பதை புரிந்தவளாகத்தான் நான் இருக்கிறேன். அதனால் தானே இப்போது நீ இதை கேட்டே ஆக வேண்டும் என அன்பு கட்டளையிட்டேன். நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய தருணம் அல்லவா இது? ஏன் தேவையில்லாமல் கண்டதையும் நினைத்து கவலை கொண்டு இப்படி வருந்தி கொண்டே இருக்கிறாய்? இப்போது உன் வாழ்வில் சின்ன சின்னதாய் நடக்கக்கூடிய நல்ல நிகழ்வுகளையும் சந்தோஷத்தையும் நீ தவற விட்டுவிட்டால் மீண்டும் இப்படி ஒரு சந்தோஷமும் சிரிப்பும் மகிழ்வும் உனக்கு கிடைக்காமலே போய்விடும் என்பதை புரிந்து உணர்ந்து நடந்து கொள். அப்புறம் வாழ்ந்து கொள்ளலாம், அப்புறம் சிரித்து கொள்ளலாம், அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என வாழ்க்கையை தள்ளி வைக்கவோ தாமதப்படுத்தவோ முடியாது என் செல்லமே. பள்ளத்தில் இருக்கிறோமோ என்றுதானே பதந்து கொண்டிருக்கிறாய்? பதறாதே, பயப்படாதே, கவலைப்படாதே. நீ சொடக்கு போடும் நேரத்திற்குள்ளாகவே உன்னை உச்சாணி கொம்பிற்கு கொண்டு வந்து உட்கார வைக்க என்னால் முடியும். இத்தனை நாட்களாக நீ அனுபவித்து வந்த எல்லா பிரச்சனைகளையும் இப்போது தீர்த்து வைப்பதற்காக உன் வராகி அம்மா நான் வந்துவிட்டேன். நான் என்ன பாவம் செய்தேன்? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள்? எனக்கு ஏன் எல்லாமே தவறாகவே நடக்கிறது? நான் நினைப்பது வேறொன்றாகவும் நடப்பது வேறொன்றாகவும் ஏன் இருக்கிறது என்றுதானே மனதிற்குள் 1000 கேள்விகளை சுமந்து கொண்டிருக்கிறாய். இத்தனை நாட்களாக நீ அனுபவித்து வந்த கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் வறுமை நிலையையும் ஏழ்மை நிலையையும் முடியாமல் கிடைக்காமல் போன விஷயங்களையும் எல்லாவற்றையும் தீர்த்து வைக்கதானே இப்போது உன் வராகி அம்மா உன்னை தேடி வந்துள்ளேன். கொஞ்சம் பொறுமையாக இரு. நீ நினைத்தது அனைத்தும் வரிசையாக நடக்கப் போகிறது. உனக்கு இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி, ஆதியுமாக சரி அந்தமுமாக சரி, உனக்காக உன் வராகி அம்மா நான் தானே இருக்கிறேன். நான் இல்லாத வேறு துணை உனக்கு யார் இருக்கிறார் என் செல்லமே? அடுத்தவர்களை குறை சொல்லி நாம் நல்லவர்களாகி விடலாம் என பல பேர் உன்னை குறை சொல்லியும் மட்டம் தட்டியும் உயர்ந்த ஆளாக காட்டிக்கொள்கிறார்களா? கவலைப்படாதே, எல்லாவற்றையும் மனதோடு வைத்துக்கொள். அத்தனையையும் உன் வராகி அம்மா நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ நல்ல மனதோடு இருந்தால் மற்றவர்களின் குறையே கண்ணுக்கு தெரியாது என்பது போலதானே நீ யாரையும் தேவையில்லாமல் குறை சொல்வதோ குற்றம் சொல்வதோ இல்லாத நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் மற்றவர்கள் அப்படி இல்லை. அதனால் உன் மனம் வருத்தப்படுகிறது. யார் மனமும் வருத்தப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாது என நீ பார்த்து பார்த்து ஒவ்வொரு வார்த்தைகளையும் பேசுகிறாய். உனது செயல்களையும் கவனமாக செய்கிறாய். ஆனால் எல்லாரும் உன்னைத்தான் வேதனைப்படுத்துகிறார்கள் என்பதுதானே உனது வருத்தமாக இருக்கிறது. உனக்கு நல்ல எண்ணமும் நல்ல செயலும் நல்ல வளர்ப்பும் இருக்கிறது. ஆனால் எல்லாரும் உன்னை மாறி இருப்பார்கள் என எதிர்பார்க்காதே. அவரவர்கள் செய்த செயலுக்கு நான் தண்டனையை கொடுப்பது போல நீ செய்த நல்ல செயலுக்கான நன்மையையும் புண்ணியத்தையும் விரைவில் கொடுப்பேன். உன் வாழ்க்கை அழகானதாக மாறப்போகிறது. மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுவதற்கு பணக்காரனாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. கொடுக்கும் எண்ணம் இருக்கும் மனிதனாக நீ இருக்கிறாய். அந்த உயர்ந்த எண்ணமும் குணமுமே உனக்கான எல்லா விஷயங்களையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.